ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஎஃப் ஷாருக் vlogs. அதாவது இன்னைக்கு நம்ம காலையிலே டிப்டாப்பா ரெடி ஆகிட்டு எங்க போறோம் தானே பாக்குறீங்க. வண்டி டெலிவரி எடுக்க போறோம். சும்மா நான் பேச விடுறானே. சரி பேச. அதாவது ஆர்கா டெலிகேட்ல ஒருத்தனை பாத்திருப்பீங்க. நம்ம கூட ஒருத்தர் இருப்பான். இவ்வளவுலாம் இருக்க மாட்டான், இவ்வளவுதான் இருப்பான். ஆகலண்ணா கொஞ்ச சும்மா இரு, நான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச சும்மா இரு. சரி பேச. அவன் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து வண்டி டெலிவரி எடுக்கிறான். அந்த டெலிவரி எடுக்கிறது ஒரு விலாகா எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து வண்டி ஷோரூம் போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்ன வண்டின்றது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுங்க. அதான் நம்மளுக்கே தெரியுமே, சொல்லிட வேண்டியதுனா. ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது ரேஸ் பண்ணி எப்படியும் வந்து பெட்ரோல் போட்டோம். டெலிவரி எடுக்கிற பாய் அவனுக்கு தான் எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும். இப்போ அவனுக்கு நாங்கள் ட்ரீட் வைக்கணுமா? கேக் வாங்கிடுவான்றான் ஃபோன் பண்ணி. ஒரே தலைவலி ஆயிடுச்சு. வாங்கடா போ. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா ஷோரூமுக்கு வந்துட்டோம். என்ன ஷோரூம்ன்றது, யார் அந்த வண்டி டெலிவரி எடுக்க போறோன்றது இந்த வீடியோவை பாருங்க. ஓகேவா? வயசு முறை இப்ப வீடியோ எடுறோம், போட்டோ எடுத்துனான். ஓகே, இவ ரிமூவ் பண்றா. ஏய் ஒரு மயிலும் தெரியல இருக்காரு. ஏய் நீ ஏன் சைடுல வர? நான் பிரைட்னஸ் ஏத்துறேன். ரைட். என்னடா பண்றீங்க? உட்காந்து வாங்க. ஏய் கம்மனது ரோட் இது பாக்க, மெயின் ரோட்ல வந்து என்ன தத்திக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி நான் வாங்கியிருக்கேன். அந்த வண்டி என் தம்பி வாங்கியிருக்கான். மொத்தமா டெலிவரி எடுக்கலாமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 10 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கணும், வழி இல்லாம இருக்கும். இந்த வண்டி இவர் தான், அந்த வண்டி என்ன 100 ரூபாய் எத்தனை வந்திருக்கான்ல, அதுவும் இந்த 100 ரூபாய் பெட்ரோலே போட்டாச்சு. அதுவும் பெட்ரோல் போட்டாச்சு. வண்டி இருக்கு பாருங்க. வண்டி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏய் இழுத்து விட்டுறாத பாரு, இழுக்க தான் போறான். ஹலோ, ஒன்று பண்ணலாமா? தூக்கி பார்க்கலாமா? என்னத்தா டேய், எத்தனை முறைடா நடப்ப? டேய், அவனை கூப்பிடுறான். என்னடா பண்றான்? ஓ அடா என்ன பண்ற? ஒன்ஸ் மோரா பாருடா. கிளாஸ் ஓபன் பண்ண தெரியல. இங்கேண்டா பாக்க, நானும் மாட்டேன்டியா. கண்ணாடி கை கூட வந்து என்னமா? என்னடா இது 1/2 கிலோ வெயிட் இருக்குது. அதுதான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்மெட் இவ்வளோ வெயிட். ஆள் நல்லா பள்ளிக்குச்சு மாதிரி இருக்கிறாரு. இப்படியே டீ குச்சி மாதிரி இருக்கான். மாட்டினா ஒரு பக்கமே ஹெல்மெட் எடுத்துக்கிடும் போல ஆளு. அதுக்கேற்ற மாதிரி வண்டியும் வேற வெயிட்டா இருக்குது. நான் பண்ண போறானோ சென்டர் ஸ்டாண்ட் இருக்கா? நீ எப்படி சென்டர் ஸ்டாண்ட் போட போறேன்னு தான் தெரியல. போய் எடு, போ. ஹெல்மெட் மாட்டின்னு எடு, அப்பதான் மூஞ்சி தெரியும். எடுறா அவுட். எங்கடா எதுக்குடா வாங்கிட்டு வந்தீங்க? யாரா நீங்க? கீழே இருக்கிறது எப்படா பெருகிட்டு வரமாட்டேன். ஃபுல்லா குரூப் எடுக்கலாமா? 1 2 3. சும்மாரு முடிஞ்சிச்சா?
ஹெல்மெட் சீட் மேல பூசணிக்காய் இது ஒன்று வச்சிடலாம். பூசணிக்காய் அங்கே இருக்கு இதோ வச்சிடலாம். எப்படி இறப்பிங்க போது லிஃப்ட்ல தான் நீ உட்காந்து நோடா அதுல மாசா நீ லிஃப்ட்ல இறங்கும்போது வீடியோ எடுத்துடலாம். டேய் நம்பர் தாங்கலடா ஸ்டாண்டு தேய்தான்டா ஸ்டாண்டு தேய்தான் வண்டி. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தா ஒரு ஓட்டி பார்த்துக்கலாம். எவனா எப்படியும் அந்த டெலிவரி பண்ணுறது சாவி போடுவோம். அதுக்கு முன்னாடி நான் தான் சாவி போட்ட மாதிரி இருக்கும். வண்டி அந்த பக்கம் சாஞ்சிச்சுன்னா கண்ட்ரோல் இல்லை, அப்படியே போட்டு விட்டோம். கம்முனு சார் கீழே விட்டுரு வாங்க எல்லாம் காசு இல்லை. இது புது வண்டி போல சார். இதுதான் சாவி, ஐடி கார்டு மாதிரி கொடுத்துக்குறாங்க. ஏய் இதான் புது வண்டி போல. ராகுல் சுரேஷ் சார். சுரேஷ் யாரு? அவங்க அப்பா. டி பிளாக் செந்திலா. ஏய் D250 டியூக் 250. ஒரு இடமும் புரியல இருந்தா நீயே வச்சுக்கோ. ஹலோ இது ஆக்சஸ் கார்டா? இது அந்த டிஸ்பிளேல இப்படி வச்சா ஸ்டார்ட் ஆயிடுமா? லைட் ஆஃப் பண்ண அப்பதான் தெரியும். வரமே தெரியல, நம்ம போயிடலாமா? பாப்போம். கீழே ட்ரீட் வைக்கணும். டேய் கீழே இருக்கும். பாப்போம். பாப்போம். ஃபுல்லா புஷ். ஏய் ஃபுல்லா என்ன புஷ்னா என்ன சொல்லு. தேவை இல்லையா? எனக்கு தெரிஞ்சு லிஃப்ட் வராது, நம்ம நந்தே போயிடலாம். இரு சார் இது வந்துச்சு. போலாமா? போலாம். ஏய் ஐயோ ஏத்துறேன்டல. ஏய் கீழே போயிடுச்சுடா இதுடா. நான் ஏதோ கையில என்னமோ வச்சிருக்கேன்னு நினைச்சுட்டேன். வாங்க மறுபடியும் மேல போலாம். இப்ப எனக்கு தெரிஞ்சு அவன் கீழே வருவான்னு நினைக்கிறேன். மறுபடியும் மேல போயிடலாம். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் வந்த வேலை முடிஞ்சது, அடுத்து ட்ரீட் தான். டேய் ட்ரீட் வைடா, நாங்க வந்ததே அதுக்கு தான். உன் வண்டிலாம் பார்க்கறதுக்கு நாங்க வரல. நம்பர் பிளேட்டு நீ போயிட்டு வா, நாங்க வெயிட் பண்றோம். வண்டி ஆனா திருட்டுன்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? போயிட்டு வாங்க, பார்த்து நீ போயிட்டு வா. ஆமா போயிட்டு வா. நம்பர் பிளேட்லாம் இல்ல, மூடின்னு போடான்னு போறாங்க பாரு. சொல்லுங்க ப்ரோ, இப்ப யார் யார் ப்ரோ போறது? நம்ம தான் நம்பனா இப்ப ஒரே வண்டியில 4 பேர் போயிடலாமா? எங்க வண்டியில நாங்க போய்க்கிறோம். ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்ல, ட்ரீட் தான். நீ வா. அது வண்டி அங்க அடமானம் போட்டு அந்த ட்ரீட் வைக்க சொல்லலாம். வண்டி அடமானம் போட்டு ட்ரீட் வச்சிருக்கு. ஆகுமா? வண்டி டெலிவரி எடுத்து கிளம்பி வந்து நடு ரோட்ல வெயிட் பண்ண போறோம் ட்ரீட் தருவான்ட்டு. அவனுக்கு ஃபோன் பண்றா, எடுக்க மாட்டேங்கிறான் பாருடா. சாரி ஃபோன் பண்றா, எடுப்பான் பாருடா. எடுக்க ஓ வெறியாவது. சரிவா நம்ம போய் குளிக்கலாமா? குளிக்கலாமா? அது ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவன் இன்செர்ட் பண்றான். ஏய் ஏய் நீ திருப்பாத. அதாவது தலைவர் பாத்தீங்கன்னா நீ காலேஜ் லீவ் போட்டு வந்துக்கிறாரு, அதனால வீட்டுல இன்னைக்கு சிறப்பான சம்பவம் இருக்கு. கட் பண்ணலாமா? உனக்கு கேட்க மாட்டேங்குது. ஆமா ஆமா ஒரே தமாசா போச்சு குமார். அவன் வரவே மாட்டான்னு நினைக்கிறேன். அவனை நம்பி நம்ம வந்தோம் பாத்தியா, இன்னும் செருப்பால் அடி. உன்னையும் செருப்பால் அடிக்கும். 2 நம்மள பேரும் நம்பி வந்தான் பாத்தியா, அவனையும் செருப்பால் அடி. அவன் தான் நம்மள செருப்பால் அடிக்கும். இப்படிதானே போவாங்க. டேய் டேய் செம்மையாகறடா. இப்படிதான் அப்படியே கை தட்டணும்னு கை வச்சுக்க. மாட்டிச்சு. கை தட்டணும்னு வச்சுக்க, செம்மையா பரம். ஏய் நீங்க நீங்க மாட்டிச்சு. இரு சொல்லும். வா இன்னும் என் வாழ்க்கையில் என்னென்னலாம் கொடுமை பார்க்க வேண்டியது வரைக்கும் தெரியல.
அதாவது ஆமா விஜய் ஆர்கா டெலிகேட் போனோம்ல எல்லார பத்தியும் விசாரிச்சா ஆனா உன்னை பத்தி விசாரிக்கவே இல்லை. சொல்லு உங்க கதையை கேட்போமா? ரொம்ப இதுவா இருக்கு வேணாம். ரொம்ப இதுவா இருக்குமா? என் காலில் விழுந்து ப்ரொபோஸ் பண்ணானா? இந்த கூட பரவாயில்ல, சேர்த்து இருந்திருக்கலாம். ஓ அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாத லவ் பண்றது. அது கூட லவ்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. கிட்ட எல்லாம் டபுள் சைடுன்னு சொல்லியிருந்தான். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அந்த பொண்ணு வீட்டுல இவரை கூப்பிட்டு பேசினாங்களாம். பேசினாங்களா? அந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லி வச்சிருந்தான். நாங்களும் மாதிரி நம்பினோம். நாங்களாம் என்ன மாதிரி நம்பினா அது எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. என்ன சொன்னான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நான் தான் கேட்டேன் விஜய் நீ லவ் பண்றியாடான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் நாங்களே கண்டுபிடிச்சோம். நானு இந்த மாதிரி லவ் பண்றான் அப்படின்ட்டு நாங்களே கண்டுபிடிச்சி பின்னாடியே போய் பாத்தியா? நாங்க கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட கேட்டோம். நானு லவ் பண்றதான்றான்னா எப்படி? அது எப்படியா சரி இவன் வந்து ஆமாண்டா அப்படின்னா. எப்படி? என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற? இந்த மாதிரி லவ் பண்றேன்னு சொன்னான். அதே மாதிரி நாங்களும் நம்பி நின்றோம். இவன் சொல்றதெல்லாம் நம்பி நின்றோம். நீ ஆல்ரெடி எவன் சொன்னாலும் நம்பு. அப்புறம் என்னடா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து காலேஜ் படி ஊருக்கு போயிடுச்சுன்னு சொன்னான். நான் நம்பர் தான் வாங்கினேன், நம்பர் இன்ஸ்டா ஐடி தான் வாங்கினியாடான்னா எதுவுமே இல்லைன்னா. அப்புறம் எப்படா பேசுனா அது ஊருக்கு வரும்போது பேசு ஊரோரம் பேசுறாங்களா? ஊருக்கு வரும்போது பேசுன்னு சொன்னான். நான் என்ன பண்ணேன், சரி அதான் இருக்கும் வரும்போதெல்லாம் பேசுவான்னா. நடுவில் ஊருக்கு வந்து பேசிட்டுலாம் சொன்னான் தெரியுமா என்கிட்ட. திடீர்னு எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. என்னடா இவன் நம்பர் இல்லைன்றான், இன்ஸ்டா ஐடி இல்லைன்றான், எப்படிதான் இவன் பேசுறான் அவங்க ஆளுகிட்ட அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. முதல்ல நீ அப்படிதான் சுத்தி. அப்புறம் நானும் பசங்க கேட்டேன் இவன் ஃபர்ஸ்ட் லவ் பண்றானா இல்லையாடா, எனக்கு ஒரே டவுட் ஆகுதுன்னா பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாடுங்க. இவன் லவ்வே பண்ணலையாடா உனக்கு யாரா சொன்னானுங்களா. நான் அதை வச்சு இவன்ட்டு வந்து கேட்டேன், இந்த மாதிரி நீ லவ் பண்றியா இல்லையா அப்படின்னா. லவ் பண்றேன் கூட்டு போய் காமியா அப்படின்னு. லவ் பண்றேன் ஆனா இன்னும் ப்ரொபோஸ் பண்ணலடான்னு. அப்போ உங்களோட இந்த வருத்தம் எப்படி இருந்தது? ரொம்ப மன உடைச்சலாயிட்டா? ஏன்னா வாழ்க்கையில இப்படி ஒரு முட்டாளா இருந்ததே இல்லை. ஆல்ரெடி நீ ஒரு முட்டாளா. வீட்டுல இருந்து மாத்தி போன் பண்ணுறாங்க. அவனுக்கு போன் பண்ணி வரானா இல்ல இங்க இருந்து கிளம்பணுமான்னு சொல்லி கேளு. அதெல்லாம் வைக்கிறான் ட்ரீட்டுன்னு எனக்கு கூட்டினு அவன் உயிர் எடுக்கிறேன். half an hour நீ எதுக்குப்பா வெயிட் பண்ற? half an hour மேல வெயிட் பண்ணுவேன். அதான் எதுக்கு வெயிட் பண்ற? இவ்வளவு ரோசக்கறவா அப்பவே கிளம்பி போயிருக்கணும். சரி நான் கிளம்புறேன், நீ நடந்து வா. ட்ரீட் வேணுமா வேணாமா? எனக்கு ஒரு மயிறு வேணாம். டீ வேணுமா வேணாமா? வேணான்ட்டேன். ஏய் என்ன என்னடா நான் டாவா? ஏய் வேணாம் ஐயோ டாவா. ஆல்ரெடி 1/2 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணுறோம், இன்னும் ஆளை காணோம். அவனுக்கு ஃபோன் பண்றியா இல்ல இங்க பொச்சிருவோம் பள்ளத்து. A few moments later. மைக் எங்க போட்ட? புரியுது எங்கடா போட்ட? ஏய் எங்கடா போட்டு தொலைச்ச? இப்பதானே வாங்கினது. அந்த பக்கம் விழுந்துச்சா பாரு. தண்ணியில எங்கனா போட்டியா? One hour later. யாரோ சரி அந்த அண்ணா வந்துச்சான். போய் டீ குடிச்சிட்டு வந்த அப்புறம் தேடிக்கலாமா?